அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பூஜா. நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். திருடுவது தவம். ஒரு அழகான கிராமத்தில் கவின் ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சந்தையில நடந்து போகும்போது ஒரு பொம்மை கடையில் ரொம்ப அழகான நிற கோழி குண்டு அவன் பார்த்தான். அந்த கடையிலே கடைக்காரன் யாரையோ கவனிச்சு கொண்டிருந்தார். கவி யாருக்கும் தெரியாம அந்த கோழி கொண்டு எடுத்து தன்னை கீசையிலே போட்டான். கவி வந்து வீட்டுக்கு போன பிறகு சந்தோஷமாவே இருக்க முடியல. ஏதோ ஒரு பெரிய பாரம் நெஞ்சுக்குள்ள இருந்துச்சு. யாராவது தன்னை திருட்டு பையனை கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தான். ராத்திரி சரியா தூங்கவே முடியல. அடுத்த நாள் சந்தையில பக்கம் போகும்போது அந்த கடைக்காரன் ரொம்ப கவலையிலே பேசிட்டு இருந்தான். அந்த நீல கோழி கொண்டு விட்டுவிட்ட அதுல வர காசுல என்னோட நாய்க்கு மருந்து வாங்கியிருப்பேன். இப்போ கையில காசுல என்னோட நாய்க்கு மருந்து வாங்கியிருப்பேன். இப்போ கையில காசுல என்னோட நாய்க்கு மருந்து வாங்கியிருப்பேன். இப்போ கையில காசு இல்லைன்னு சொன்னால. இதை கேட்ட கவி மனசு ரொம்ப வலிச்சு. கவி நிதானமான யோசிச்சான். தான் பண்ண தப்பு எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சிட்டான். உடனே அந்த கடையில் போய் தன் கீசையில இருந்த கோழி குண்டை கடைக்காரன் கையிலே கொடுத்தான். மன்னிச்சிருங்க ஐயா, நான் தான் எடுத்தேன்னு தலையில குனிஞ்சு சொன்னான். அந்த கடைக்காரன் சிரிச்சுட்டு, பரவாயில்ல கவி, உண்மையை சொல்றது ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாரு. திருப்பி கொடுத்த அப்புறம் கவிக்கு மனசு ரொம்ப லேசா ஆயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், திருடி கிடைக்கிற பொருளை விட உண்மையை சொல்றதுதான் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். அதுக்கு அப்புறம் கவி எப்போவுமே தப்பான வழியில போக மாட்டேன்னு முடிவு பண்ணான். இதுதான் என்னோட குட்டி கதை. இதை கேட்டிருந்தா அனைவருக்கும் நன்றி.